வீடு காலி பண்ணி ஹோட்டல் போறதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நிவின் வந்து நிவினோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சாரதா, காவேரி நாங்க திங்ஸ் அடுக்கி வைக்கிறோம், நீ சமைக்கிறதுக்கு தேவையான சாமானங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. காவேரி வந்துட்டு விஜய் கூட இருந்தப்போ காவேரிக்கு இருந்த சந்தோஷம், அன்பு, காதல், பாசம், அரவணைப்பு, விஜயோட நெருக்கமான இருந்த நிமிடங்கள் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கா. ஆபீஸ் முடிஞ்சு விஜய் வேற திரும்பி காவேரியை பார்த்து கன்வின்ஸ் பண்ண காவேரி தேடி வரான். காவேரி வந்து தண்ணியை மறந்து நடந்து வர்றது பாக்குறான் விஜய். லோரி மேல மோத போறது பார்த்து விஜய் வந்துட்டு காவேரி காவேரின்னு கத்திட்டு ஓடி வரான். லோரி எடுக்கிற நேரத்துல வந்து விஜய் வந்து காவேரியை தள்ளி விட்டுட்டு காவேரி வந்து காப்பாத்துறான். கீழே விழுந்துட்டு இருந்த காவேரி வந்து எழுந்து நின்னு மனசுல அளவுக்கு ஹர்ட் பண்ணது பத்தாதா, இன்னும் உடம்பாலேயும் உங்களுக்கு ஹர்ட் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய், எப்பதான் காவேரி நீ என்ன சரியா புரிஞ்சுக்க போற, உன்னை பார்க்க தான் வந்தேன், லோரி ஆப்போசிட்ல வர்றது தெரியாம நீ நடந்து போயிட்டு இருந்த, இப்பவும் நான் தான் காவேரி உன்னை காப்பாத்தினேன். போதும் விஜய், இன்னும் என்னென்ன சொல்லி ஏமாத்த போறீங்கன்னு தெரியல, அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் போடுவீங்க, என்ன விட்டுருங்க விஜய் காவேரின்னு சொல்றான். அதுக்கு விஜய் வந்துட்டு, காவேரி நீ இல்லாம நான் திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் புரிய வைக்கிறேன். இதெல்லாம் விஜய் பேசிட்டு இருக்கும்போது காவேரிக்கு மயக்கம் வந்து விழுறா. விஜய் காவேரி காவேரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அங்க போன அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி சொல்றான் காவேரி மயக்கம் போட்டேன்னு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வராங்க, டாக்டரையும் பாக்குறாங்க. இதுக்கு டாக்டர் வந்துட்டு பேஷண்டோட ஹஸ்பண்ட் வரலையான்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய், நான் தான் டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஒன்னு சந்தோஷமான செய்தி, இன்னொன்னு சோகமான செய்தின்னு சொல்றாரு. என்னாச்சு டாக்டர் சொல்லுங்கன்னு சொல்றாரு. உங்க வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, ஆனா வந்து முழிப்பு வரல, இந்த டைம்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? பிரெக்னென்ட் விஷயம் கேட்டு மொத்த ஃபேமிலியும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் கேட்ச் யூ கைஸ்.